ಮೋಸ ಮಾಡ್ಬಿಡ ಅಣ್ಣ. ದೇವ್ರೇ, ಪಬ್ಲಿಕ್ ಅಪ್ಪ ಕಾರಣ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಜನನೇ ಇರ್ಬೇಕಪ್ಪ ನನಗೆ. ದೇವ್ರೇ, ಜನ ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿಯಪ್ಪ ನನಗೆ. ನನ್ನ 3 ಜನ ಮಕ್ಕಳಿದಾರಪ್ಪ. கேக் வெட்டி கொண்டிருக்கும் இந்த பெண்தான் தனது கணவரையும் 3 குழந்தைகளையும் தவிக்க விட்டு தனது காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய புகாருக்குள்ளாகி இருக்கும் லீலாவதி. கர்நாடக மாநிலம் பன்னேர்கட்டா அருகே உள்ள பசவனபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுநாத். இவர் 11 வருடங்களுக்கு முன்பு லீலாவதி என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். டாக்ஸி ஓட்டுநராக இருந்த மஞ்சுநாத் சொந்தமாக டாக்ஸி வாங்கி ஓட்டும் நிலைக்கு உயர்ந்தார். இவருக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இவரது மனைவி லீலாவதி மாயமானார். லீலாவதி குறித்து விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் மஞ்சுநாத்தின் நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. மஞ்சுநாத்துடன் அதே பகுதியைச் சேர்ந்த பகட்டான இளைஞர் ஒருவர் அவரது வீட்டுக்கு வந்து செல்வார். அண்ணா என்று உரிமையோடு அழைத்துக் கொண்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற இளைஞருடன் மனைவி வீட்டை விட்டு சென்று விட்டது தெரிய வந்தது. இருவரும் வீடியோ கால் பேசிய ஸ்கிரீன்ஷாட்கள், இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் மஞ்சுநாத்தின் பார்வைக்கு கிடைக்க பெற்றதால் அதனை கண்டு பேரதிர்ச்சி அடைந்தார். ದೇವತೆ ಅವಳು ನನ್ನ ಪೂಜಿಸಿ ನನ್ನ 4-5 ದಿವಸ ಆಯ್ತು ಅವನು ನಿದ್ದೆ ಮಾಡಿ. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾರು ಅಮ್ಮ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ನನ್ನ ಮಗನ್ ಬರ್ತಾಳೆ, ಯಾಮಾರ್ಸ್ಬಿಟ್ಟ ಅವನು. ಸಂತು ಫ್ರಾಡು. ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಸೈಟ್ ಐತೆ ಅದೈತೆ, ಅವನಿಗೇನು ಇಲ್ಲ. ಸ್ಪೀಡ್ ಗ್ಯಾಂಗರ್ ಅವನು. இந்த இளைஞர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதாகவும் லட்சக்கணக்கில் பணம் இருப்பதாகவும் கூறி லீலாவதியிடம் பகட்டாக வலம் வந்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்பாக அவனது காதல் வலையில் விழுந்த லீலாவதி கணவன் டாக்ஸியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதும் காதலனை வீட்டிற்கு அழைத்து தனிமையில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தனது மனைவி புது புடவைகளை வாங்கியதாகவும் அவையெல்லாம் அவன் வாங்கி கொடுத்தது என்று தனக்கு இப்போதுதான் தெரிய வந்தது என்று அதனை கட்டி பிடித்து அழுதார் மஞ்சுநாத். ನೋಡಿ ಸಾರ್, ಈ ಸೀರೆ ಅವನೇ ಕೊಡ್ಸಿರೋದು. ನೋಡಿ ಸಾರ್, ಇವೆಲ್ಲ ಸೀರೆ ಕೊಡ್ಸಿ ಎಲ್ಲ ಇದ್ ಮಾಡಿ ಮೋಡಿ ಮಾಡಿ ಮಲಗಿ ನನ್ನ ಮನೇಲೆ ಮಲಗಿರೋದು. ಅವನು ಬಂದು ನನ್ನಲ್ಲೇ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮೋಸ ಮಾಡಿರೋದು ಅವನು. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮುದ್ದಾಗಿದ್ದಾಳೆ, ಚೆನ್ನಾಗಿದ್ದಾಳೆ, ಸಕ್ಕದಾಗಿದ್ದಾಳೆ. ಮೋಸ ಮಾಡ್ಬಿಡ ಅಣ್ಣ. ದೇವ್ರೇ, ಪಬ್ಲಿಕ್ ಅಪ್ಪ ಕಾರಣ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಜನನೇ ಇರ್ಬೇಕಪ್ಪ ನನಗೆ. ದೇವ್ರೇ, ಜನ ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿಯಪ್ಪ ನನಗೆ. ನನ್ನ 3 ಜನ ಮಕ್ಕಳಿದಾರಪ್ಪ. லீலாவதியை காதலித்து திருமணம் செய்த 11 ஆண்டுகளில் தன்னால் முடிந்தவற்றை செய்து வந்தேன். என்னானதோ என்று தெரியவில்லை. 3 பிள்ளைகளையும் தன்னையும் தவிக்க விட்டுவிட்டு மனைவி அவருடன் சென்று விட்டதாக மஞ்சுநாத் வேதனை தெரிவித்தார். விநாயகருக்கு சிலை வைத்திருந்த போது அவனது வீடு மாதிரி என் வீட்டில் சுற்றி சுற்றி வந்தான். தம்பி என்று நம்பி அவனை வீட்டிற்குள் அனுமதித்தேன். 3 நாட்களுக்கு முன்பாக எனது மனைவியை அழைத்துச் சென்று விட்டான். இப்போது நாங்கள் 4 பேரும் அனாதையாக நிற்கின்றோம் என்ற மஞ்சுநாத் தனக்கு நடந்தது போல் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது என்று எண்ணியே காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.